பாரத குழந்தைகளே, நான் தான் உங்கள் லலிதா பாட்டி பேசுகிறேன். இப்போது உங்களுக்கு நந்திகேஸ்வரர் ஸ்லோகம் சொல்லித்தரப்போகிறேன். முதல்ல இந்த நந்திகேஸ்வரர் யாருன்னு பார்ப்போம். ஒரு சமயம் சிவபெருமான் நாரதரை கூப்பிட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், உடனே கைலாயத்துக்கு வாங்குவோன்னு கூப்பிட்டார். உடனே நாரதர் கைலாயத்திற்கு வந்து சிவகணங்கள் சூழ சிவபெருமானை வணங்கி என்னை எதுக்காக வரைச்சுடனேன்னு கேட்டார். சிவபெருமான், நாரதரே, நான் சில காலம் பூலோகத்துக்கு போய் அதர்மங்களை அழித்து தர்மங்களை நிலைநாட்ட போகிறேன். அது வரைக்கும் நந்திதேவன் என்னோடய இடத்துல இருந்து கைலாயத்தை பார்த்துப்பான், இதை சொல்லத்தான் உங்களை கூப்பிட்டேன்னு சொன்ன உடனே நாரதருக்கும் சிவகணங்களுக்கும் அதிர்ச்சி ஆகிடுத்து. உடனே நாரதர், நந்தி கைலாய வாசலை காவல் காக்கிறவன், போய் அவனுக்கு அவங்க பதவியை கொடுக்கறதுன்னு கேட்டார். அதுக்கு சிவபெருமான், நந்தி யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா இப்படி பேச மாட்டேன், அவனை பற்றின விஷயங்களை இப்போ சொல்கிறேன் கேளுங்கோன்னு சொல்ல ஆரம்பித்தார். நந்திதேவன் என்னோட சிறந்த பக்தன், அவன் என்னோட வாகனம், அவனும் நானும் ஒன்று. என்னை வணங்காமல் நந்திதேவனை மட்டும் வணங்கிட்டு போனாலும் என்னை வணங்கிய பலன் கிடைக்கும். ஆதியில் அவதரித்தவன், பக்தியில் என்னை போன்றவன், சிவாய நம என்னும் பஞ்சாட்சரத்தை எப்போதும் ஜபிப்பவன், என்னை எப்போதும் சுமப்பவன், சித்தர்கள் உலக மக்கள் அனைவருக்கும் முதல் குரு. அவனே என் நெற்றிக்கண்ணை திறந்தாலும் சாம்பலாகாமல் நிற்பவன். எனக்கு இருக்கிற அதிகாரம் அவனுக்கும் உண்டு. அவன் அதிகார நந்தி. அவனது உத்தரவு இல்லாமல் என்னை யாரும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட நந்திதேவன் யாருன்னு சொல்ல போகிறேன். இன்னொரு காலத்தில் சிவகவியர்னு ஒரு முனிவர் வாழ்ந்து வந்தார். தன்னோட தவ வலிமையால் யமலோகம் போய் யமனை பார்த்துட்டு வரலான்னு கிளம்பினார். யமனும் அவரை வரவேற்று யமலோகம் எல்லாத்தையும் சுற்றி காட்டினான். அப்போது அங்கே பெரிய கல்பாறை ஒன்று இருந்தது. முனிவர், இது என்ன எவ்வளோ பெரிய கல்பாறை இங்கே வச்சுருக்குன்னு கேட்டார். அதுக்கு யமதர்மன், பூமியில் ஒரு பையன் பிச்சை கேட்டு வரவாளுக்கெல்லாம் அவர்களை பாத்திரத்தில் சாப்பாட்டுக்கு பதிலாக சின்ன சின்ன கல்லை போட்டுட்டு வந்தான், அதனால் அவன் இங்கே வந்தால் சாப்பிட கொடுக்கலாமேன்னு சேர்த்து வச்சுருக்கேன்னு சொன்னான். உடனே அந்த முனிவருக்கு அவர் சின்ன வயசில் செஞ்ச விஷயம் புரிஞ்சுது. அங்கேருந்து கிளம்பி புலோகத்துக்கு வந்து அந்த கல்பாறையை கண்டுபிடிச்சி ஒரு நாளும் அந்த கல்பாறையிலேருந்து கல்லை உடைச்சி சாப்பிட்டுட்டு வந்தார். சில மாதிரி இருக்கிற கல்லை சாப்பிட்டுட்டு வந்ததால் அவருக்கு சிலாதர்னு பேர் வச்சார். சிலான்னா கல். கொஞ்சம் வருஷம் கழித்து சித்ராதேவின்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா. இல்லற வாழ்க்கையை தொடங்கி பல வருஷங்கள் ஆகியும் குழந்தை இல்லை. உடனே சிலாதர் சிவனை நினச்சி ஒத்த காலில் நின்று கடுமையாக தவம் பண்ணினார். இவரோட தவத்தை வச்சு சிவபெருமான், உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டார். சிலாதர் சிவனை வணங்கி, எனக்கு உங்கள் ரூபத்தில் ஒரு குழந்தை வேணும்னு கேட்டார். கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச காலத்தில் உனக்கு ஒரு மகன் கிடைப்பான்னு சொல்லிட்டு மறைஞ்சுடுறார். கொஞ்ச நாள் போச்சு. ஒரு நாள் தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது மண்வெட்டியில் ஏதோ ஒரு பெட்டி மாதிரி தென்பட்டது. உடனே அந்த பெட்டியை திறந்து பார்த்தா 3 கண்ணும் 4 காலுமா ஒரு உருவம் இருந்தது. ரொம்ப பயந்து போய் நின்றுட்டு இருந்தபோது ஒரு அசுரரி வந்து, சிலாதா, இந்த பெட்டியை இன்னொரு தூரம் மூடித்தரேன்னு சொல்லித்து. சிலாதாரம் அதன்படி செய்ய அந்த பெட்டியில் ஒரு குழந்தை இருந்தது. சிலாதார் அந்த குழந்தைய ஆசையோடு தூக்கிட்டு போய் மனைவி சித்ராதேவியிடம் நமக்கு ஒரு மகன் கிடச்சிட்டான்னு சொல்லி சந்தோஷப்பட்டார். அவனுக்கு நந்தின்னு பேர் வச்சு சாஸ்திர சம்பிரதாயங்கள், வேதங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்தார். நந்தியும் நல்ல பையனாக எல்லாரிடத்திலும் அன்பும் மரியாதையுமாக இருந்தான். ஒரு நாள் அவருடைய குடிலுக்கு 2 முனிவர்கள் வந்தார். அவர்களுக்கு உணவு பரிமாறி உபசரணைகள் முடிஞ்ச அப்புறம் அவளுக்கு சிலாதரும் சித்ராதேவியும் நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டான். உடனே நந்தியையும் நமஸ்காரம் பண்ண சொன்னான். சீரும் சிறப்புமாக நன்னா இரு அப்படின்னு நந்திக்கு ஆசீர்வாதம் பண்ணான். கொஞ்ச நேரத்தில் நந்தி அங்கேருந்து வெளியே போனப்புறம் சிலாதர் ரிஷிகளிடம், என் மகன் நமஸ்கரிக்கும் போது தீர்க்க ஆயுளுடன் இருன்னு ஏன் ஆசீர்வாதம் பண்ணலைன்னு கேட்டார். அதுக்கு அந்த ரிஷிகள், உன் மகனோட ஆயுள் இன்னும் 1 வருஷம்தான்ப்பா இருக்குது, இப்போவே 7 வயசு ஆறுது, 8 வயசு வரைக்கும் தான் உயிரோடு இருப்பான், இப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி தீர்க்க ஆயுளுடன் இருந்து ஆசீர்வாதம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி போயிட்டான். சிலாதருக்கு ரொம்ப கவலையாயிடுது. முனிவர்கள் இப்படி சொல்லிட்டு போயிட்டாளேன்னு வருத்தத்தோடு இருக்கும்போது நந்தி அங்கே வந்து, ஏன் கவலையோடு இருக்கேள், என்ன விஷயம்னு கேட்ட உடனே நடந்த விஷயத்தையெல்லாம் சிலந்தர் நந்திக்கிட்ட சொல்கிறார். அதுக்கு நந்தி, இதுக்கெல்லாம் கவலைப்பட்டு இருக்காதீங்க, நான் சிவபெருமானை நினச்சி தவம் பண்ணினா எனக்கு நீண்ட ஆயுள் தருவார்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட கடுமையாக தவம் செய்ய கிளம்பிட்டான். உடனே காட்டுக்கு போய் பூன நதியில் மூழ்கி மூச்சு அடக்கி ருத்ர ஜபம் பண்ண ஆரம்பித்தான். இப்படியே 1 கோடி ருத்ர ஜபம் முடித்த உடனே சிவபெருமான் தோன்றி, நந்தி உனக்கு என்ன வேணும்னு கேட்ட உடனே சிவனை பார்த்து பக்தி பரவசமாகி எதுவுமே தோணாமல் இன்னும் 1 கோடி ஜபம் வேணும் பண்ணணும்னு கேட்டான். இப்படியே 7 கோடி ஜபம் பண்ணியாச்சு. 8வது கோடி ஜபம் ஆரம்பிக்கும் போது பிரம்மா, விஷ்ணு, சிவகணங்கள் சூழ சிவபார்வதியுடன் ஆகாயம் முழுவதும் நந்திக்கு காட்சி கொடுத்து நந்தியை பக்தி பரவசப்படுத்தினார். நந்தி ரொம்ப பரவசமாகி என்ன பேசுறதுன்னு தெரியாமல், எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு தான் காட்சி கொடுத்தேன்,
ஆனால் எனக்கு இவ்வளோ சீக்கிரம் அத்தனை தெய்வங்களும் ஒன்று சேர்ந்து வந்து காட்சி கொடுத்தது நான் செஞ்ச பாக்கியம்னு சொல்லி காலில் விழுந்து நமஸ்காரம் செஞ்சு எனக்கு வேண்டியது என்னோடய அப்பா அம்மாவுக்கு சிவபதியை கொடுத்து நான் எப்போதும் உங்களோடையே உங்களை விட்டு பிரியாத வர வேணும்னு கேட்டான். இதையெல்லாம் சிவன் சொல்லி முடித்த உடனே சிவகணங்கள் நாரதர் எல்லாரும் வாயடிச்சு போயிடுறா. அப்புறம் என்ன, நந்தி தேவனுக்கு ஆயுள் கூட்டிட்டு தேவர்கள் மற்ற தெய்வங்கள் எல்லாரும் நந்தியை வாழ்த்தி அந்த பதவியில் உட்காத்தி வச்சா. சரி, இப்போ ஸ்லோகத்துக்கு போகலாமா? தத்புருஷாய வித்மகே சக்கரதுண்டாய தீமகி தன்னோ நந்தி பிரச்சோதியாத். பரமபுருஷனாகிய நந்தி தேவனே, உங்களுக்கு தினமும் நமஸ்காரம் செய்கிறேன். என்னையும் என் மனசையும் காப்பாந்துக்கோன்னு இதுக்கு அர்த்தம். இதை தினமும் சொல்லிட்டு வாங்கோ, உங்களுக்கு நல்ல அறிவும் ஆரோக்கியத்தையும் நந்தி பகவான் தருவார். ஓகே குழந்தைகளே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ. அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். பாய்.